வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விடுதி நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சூப்பர் சார் ஜாப் பண்ணி சப்போர்ட்டர் அண்ணாமலை சேனல். அண்ணாமலை அந்த ஹீரோயிசம் நேம் கேட்டாலே அலறான். 2 திராவிடம் பதறான். ஏன்னா சிங்கம் அவர் முதல்ல எல்லாம் ஊழலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணார் திமுக. இருக்கிறனால கொட்டை அடங்கியிருக்கானே. நேற்று ஊட்டியில் பாருங்க பிரச்சனை பண்ணுறானுங்க. அப்புறம் அவரே கெஞ்சி கேட்குறாரு எஸ்பி லெவலில். அத்தனை போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அவங்க உள்ள படுகிற மக்கள்லாம் அடிச்சு எலும்போடு. அப்புறம் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். மன்னிப்பு கேட்டேன்னா அவர் என்ன சரி ரொம்ப காக்க வேண்டாம், இவரும் போலீஸ் இருந்தனால போலீஸ் அதிகாரியாக மேலே போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய நடக்குது. இப்போ போலீஸ் ஒரு தரப்புனா ஒரு தரப்பு இந்த கூவத்தூர் மாதிரி பண்ணுறாங்க. வீடியோ கொடுத்துருந்தோம், பேசியிருந்தோம். தருமபுரியில் பயம் வந்து போச்சு, எக்கச்சக்க பயம். என்ன பாத யாத்திரைலாம் போயிட்டார். என்ன மக்கள்லாம் அப்படியே அன்பை பொழிஞ்சு வர்றான் யங்ஸ்டர்ஸ்லேருந்து. ஏன் இதெல்லாம் நடக்குது? எம்ஜிஆருக்கு அப்புறம் அவராது நடித்தார், எதுவுமே இல்லை. இனி யார் இதுக்கப்புறம் வரப்போகிறதில்ல. இப்போ இருக்கிற உதயநிதி கால் தூசு கூட பெற மாட்டேன். ஏதோ கட்சி இருக்கிற சொல்ல இன்சியன்னால ஓட்டிட்டு உதயநிதி, அவ்வளோதான். அதான் சொன்னார், சாதாரணமாக பிஎஸ்சியில் படிக்க வந்தேன் 2002. ஏடிங்க வேட்பாளர் அப்பானால் வந்தவர். அதனால் நான் வேட்பாளர் பற்றி பேச போகிறதில்ல. இங்கே முழுக்க அறிவாலயத்தை கூண்டோடு அழிக்கணும், அரசியல் மாற்றம் வரணும், அதுக்கு தான் இருக்கிறேன். வேட்பாளர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூடி பல இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெல்ட்டில் வருது நிற்கிறதில்ல. மக்காச்சோளம்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கினா விலை கம்மியாக இருக்கும், கிலோக்கு 4 ரூபா கிடைக்கும். மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னா பார்க்குறோம். இது வேறு யாராவது எம்பி வந்தால் வேலையாகுமா? நாங்கள் இருந்தால் தான் அடுத்தாப்பு 400 மோடி வரப்போகிறாரு. இன்னும் பல விதமாக செய்யணுன்னு இருக்கார். அதுக்கு இந்த எம்பி நாங்கள் இருந்தால் தானே முடியும். வளர்ச்சிக்கான அரசியல் ஏன்னா எப்படி கொள்ளையடிக்கலாம், மக்களை ஏமாற்றலான்றப்ப மக்கள் கடைசியாக ஒன்றும் நடக்காது. 700 நாள் ஒரு டைம், அதுக்குள்ளே நாங்கள் அது டேட் கொடுத்துருவோம். அது முடிய முடியாது. 700 நாளுக்குள்ளே அந்த வளர்ச்சி காமிச்சிட்டோம். பல விதம் விவசாயம் உட்பட எல்லா ரோடு சமாச்சாரம் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காமிச்சிட்டோன்னா அது நடந்துகிட்ருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. பல இடத்துல ஒரு தண்ணி ஒரு மலை, அந்த ஆனமலை ஒரு ரிவர் இல்லை, அதுக்கு 10,000 கோடி வேணும். சாதாரணம் இல்லை, அது பண்ணணும். அது உடனே செய்ய முடியல. 10,000 கோடி பெருசு தான், பட் பண்ணுவோம். அது எப்படி சொல்லி எப்படி பண்ண முடியும் பண்ணலாம். எடுத்தோன்னையும் 10,000 கோடி அப்படிங்கிறத. 2வது நதிநீர் இணைப்பு பண்ண போகிறோம். அதுதான் 400 கேட்குறாரு. இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நார்த்தில் அப்படி கடலில் கலக்கிற தண்ணி அப்படி சேனல் போட்டு எடுக்கணும். தமிழகத்துக்கு சுயமாக தண்ணி இல்லை. மே மாதத்தில் இப்போ தண்ணி இல்லைங்கிற, இப்போ மார்ச்லேயே அதை சொல்கிறேன். இப்போது அதுக்கடையில் இந்த மாதிரிலாம் வளர்ச்சிக்காக பார்க்கும்போது இங்கே உள்ள வேண்டாங்கிறான். அவங்களுக்கு என்னென்னா அண்ணாமலை தோத்துட்டா அதோடய கட்டம் கட்டலான்னு நினைக்கிறாங்க. அவர் நான் ஒன்றும் கேட்கல, மோடி சொன்னதான் நிற்கிறேன், தமிழகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ட்டார். ஜெயிச்சு எம்பி ஆனால் பிரச்சனை இல்லை, மந்திரி ஆகிட்டால் பிரச்சனை இல்லை, மாற்ற மாட்டாங்க. உன் பேர் அப்படி எண்ணிகிட்ருக்கான். பிஜேபிக்குள்ளேயே என்றான், வெளியாளை பற்றி என்ன அவர் போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறார். இன்னும் சொல்ல மந்திரியாவோ எம்பி ஆனால் தான் கூடுதலாக செய்ய முடியும். கட்சி ஆட்சிக்கு வந்துடப்போகுது, உறுதி தான். இது இவன் செஞ்சு வேகத்தை காமிச்சாச்சுன்னா இப்போவே பாருங்கள் ஒரு 20 தொகுதிக்குள்ளே இருக்குன்றான். அது சுனாமி மாதிரி வரப்போகுதுங்கிறான். முதல்ல மக்கள்கிட்ட வரும்போது புதுசாக நினச்சாங்க, எல்லோரும் ஒன்று தானே. இவர் நம்பிக்கைப்பட்டுட்டார், பாசிட்டிவ். அது இப்போ 1 ரூபா கூட தரமாட்டேன் ஜெயிக்கணுன்றார். அதுக்கேற்ற மாதிரி கூட்டம். இப்போ அவர் வேட்புமனு நாளை கடைசி தாக்கல் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் இதில் மற்ற 5-6 பார்லிமெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணி அவர் எல்லாருக்கும் போய் ஆகும். ஒரு வாரம் 10 நாள் கூட எகைன் கம்பேர் டு அவர் இடத்துக்கு வருவார். இது பண்ணித்தான் அவரோட வழியில் தலைவரும் கூட இல்லையா. இப்போ இவர் சொல்லிட்டார், அவரே, நம்ம சொல்ல வேண்டாம். மந்திரியான கிருஷ்ணன் ரெட்டியே இருக்கார் பக்கத்தில், மந்திரியாயும் தலைவராக இருக்கார். அதனால் ஏன் ஜேபி நட்டா எம்பியாக இருந்து இருக்கார். எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க விருப்பம்தான். இன்னொரு 3 இயர் இருக்குது. அது போக கொடுக்குறாலும் கொடுக்கலாம். அவங்க வளர்ச்சி தான் பார்ப்பாங்க. வேறு எந்த இங்கே வளர்த்துற முடியுமா? இத்தனை நாளைக்கு இருந்தவங்களாம் ஏதாவது கழட்டினாங்களா? அது 2% கட்சி எங்கே இருக்கட்ட கருணாநிதி இப்போ பிசாசி மாதிரிங்கிறானு துரைமுருகன் கூட. ஸோ பயந்து நடுங்கிறானு. இப்போ ஏடிஎம்கே காட்டிலும் பிஜேபி தான் சொல்கிறாங்க. டிஎம்கே கூட்டணிங்கிறானு என்ன ஒருத்தர். அதனால் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் விரோதம், அந்த விளம்பர அரசியல்,
தன்னோட மக்கள் வளர்ச்சி இதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக என்ன கொடுக்குறாங்க, ஊழல் இல்லாமல் அதுதான் வேணும். டபுள் இன்ஜின் மாதிரி. அப்போ இப்போ வந்து 39 எம்பி தண்டம் திமுக போய் அது கூட ஏடிஎம்கே. இப்போ இவர் ஒரு எம்பி கூட தான் வரப்போகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் ஒரு எம்பி போகிறான்னு வச்சு மற்றதுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருவார். இன்னும் கூட வருத்தம் போகிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ 39 எம்பி எங்க, ஒரு எம்பி எங்க? அப்போ இவங்க ஒரு 700 நாள் எல்லா பக்கமும் செய்யும்போது அதை மக்கள் பார்த்துட்டு, அடடா 70 வருஷமாக அந்த நாதாரி பயல் ஓட்டை போட்டு ஒன்றையும் காண 2 திராவிடமும் மாறா அவன் தான் வீக்கமாயிட்டான் அப்படின்ட்டு என்ன ஆகும்? 26 காலம் 31 காலம் சொன்னாங்க, 26லேயே பண்ணுவோம். இவர் சாதாரண ஆள் இல்லை. அமித்ஷா மோடியோட இவரும் அதே மோடி லைன் தான், அதே தான். நான் தூங்குறதுலேயே போய் அந்த அந்த பாராளுமன்றத்துக்கும் பண்ணணும்னு சொல்கிறார் இன்றைக்கி பல இடத்துல. ஸோ வளர்ச்சிக்கு எப்படி எப்படி விவசாயத்துக்கோ எது கொண்டு வரணும். இன்னொன்று இருக்குது, அந்த காமராஜர் பள்ளியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காருல, அதில் ஃப்ரீயாக ஹிந்திலேருந்து எல்லாம் படிக்க என்ன விருப்பமான படிக்கலாம். அப்போது ஃப்ரீயாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுலாம் நல்லா தரமாக இருக்கும். இவனுங்க சொந்த பள்ளிக்கூடத்துக்கே கொண்டாமல் இருக்கணும். இதெல்லாம் மாறணும்னா உங்கள் எதிர்கால குழந்தைய நலெல்லாம் எங்கிட்ட விட்ருக்கேன், பொறுப்பு எங்கிட்ட, நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ ஒருத்தனை தேர்ந்தெடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தானாக சுற்றுப்புறத்தில் நடக்கணும். குஜராத்தில் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும் மோடி வந்து பல லட்சம் குளமெல்லாம் வெட்டுனால தான் இன்றைக்கி அதை பாலைவனம் மாதிரி இல்லாமல் எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. அப்போ குளம் வெட்டணும். இவன் ஏரியே மூடி அது மேலே வீடு கட்டுறான்னு காலிப்பயலு காவாலி பயலு. அப்புறம் எப்படி இப்போ வெயில் காலத்தில் தண்ணி வரும்? குளம் இருக்கணும். அப்போ தேசிய நதி நார்த்துலேருந்து தண்ணியும் கொண்டு வரணும். இதெல்லாம் எப்படி 2 டேர்ம் பார்த்துட்டிங்க. 3ஆவது டேர்மில் செய்ய முடியாத செஞ்சார். 3ஆவது டேர்மில் இன்னும் விதமாக செய்யணும், அதுக்கு தான் வளர்ச்சிக்கு தான் அப்படிங்கிறார். சும்மா வாயில் வடை சுட்டு இருப்பானு, இவனும் தானும் செய்ய மாட்டான், வைக்க போகிற மாதிரி அடுத்தவன் செய்து குறை சொல்லிட்டு இருப்பானு. அது வேணுமா நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ பாருங்கள், பொன்முடி ஏதோ ஒரு இதில் சென்டென்ஸில் வெளியே விட்ருக்காங்க. இன்னும் அதை காரணம் கட்டுறாரு மற்றவனுக்கு. ஒருத்தன் வந்து நல்லது செஞ்சவனை எடுக்கணுமா, இந்த மாதிரி கெடுதலாளிகளை எடுத்துக்கிறதா ஹீரோயிசமாக? அது யார் காரணம்? மக்களாகி நம்ம தான் காரணம். அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சா அது இருந்திருக்குமா? அது தூக்கி தலையில் வச்சா அதுதான். ஸோ அப்படி பண்ணால் தான் நாளைக்கு பொன்முடிக்கு உள்ளே இது பண்ணுவாங்க வேறு இதில் வரும்போது. ஸோ வளர்ச்சிக்கானதை பாருங்கள், அதை முன்னாடி சொல்லுங்கள். குடும்ப நலனுக்கு எல்லா விதத்தையும் தலைமுறை வளர்ச்சிக்கு இது அவர் சொல்லியிருக்காரு, அதான் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகும், ஒருத்தருனால நல்லது நடக்குன்னா அதை தான் பார்க்கணும். பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, உங்கள் பணம் தான் அது. அவன் 800 கோடி 900 கோடி சுற்றிட்டு கோயம்புத்தூரில் டிஆர்பி ராஜன் அவர் தான் சொல்கிறார் அண்ணாமலை. அவன் யார் மூலியம் வந்தார்? டிஆர்பி கொள்ளையடித்த படத்தினால வந்திருக்கு. அப்படி இல்லை யார் டிஆர்பி ராஜா? ஸோ பணம் கொடுத்தா வாங்கிட்டு உங்கள் வளர்ச்சிக்கானது பாருங்கள். அப்போ பேசாமல் போயிடும், வாழை சுட்டிட்டு இனிமேல் பணம் கொடுக்கூடாதா, தெளிவாயிட்டானுங்கன்னு. ஸோ யோசிப்போம். நன்றி, ஜெயின்.